Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் சார். இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் வந்தாச்சு. இந்த வெற்றி அப்படிங்கிறது என்டிஏக்கான ஒரு வெற்றி, அதை தாண்டி பிஜேபிக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியா இதை பார்க்கலாமா? ஆர் மக்கள் கடந்த 5 ஆண்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ஒரு பரிசாக, அவங்க செய்த விஷயங்களுக்கான ஒரு பரிசாக இதை எடுத்துக்கலாமா? அல்லது ஆல்டர்னேட்டிவ் மேல பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாததுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஓட் பண்ணாங்க, அதனால கிடைச்ச வெற்றின்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி எடுத்துக்கிறது? ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் நான் பொருத்தி பார்ப்பேன். அதாவது பிஜேபி கவர்மெண்ட் கோலேஷன்ல அவங்க டே 1லேருந்து வளர்ச்சியை முன்னிறுத்திக்கிட்டே போகிறாங்க. அதை தவிர அவங்க வேறு எதுவும் பேசுறதில்லை. நான் ஏற்கனவே பீகாரில் அவருடைய நிதிஷ்குமாருடைய செகண்ட் டேர்முக்காக ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது நான் த்ரூ அவுட் பீகார் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ மீண்டும் நாங்கள் நிதிஷ்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. நிதிஷ் பிஜேபி கூட்டணி தான் ஓட்டு என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சாதாரணமாக சடக் பண்ணுற பிஜிலி ஆகிய அப்படின்னு கரண்ட் வந்துருச்சு, ரோடு போட்டுருக்காங்க, பூல் பண்ணுறாங்க, பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இது 60 ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்ததை லாஸ்ட் 15 இயர்ஸ்லாம் அவங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க போது மக்களுக்கு ஒரு கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ வளர்ச்சிக்கான ஒரு அரசியல், கோலிஷன் கவர்மெண்ட், ரவுடிசம் கிடையாது, கூண்டாகிரி கிடையாது, தாதாகிரி கிடையாது. அதுதான் அந்த 3வது பாயிண்ட். எதிர்கட்சி ஒன்றுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கட்சி இப்படி ஒரு தகுதியானதாக இருக்கணும். ஒன்று ஆளுங்கட்சி தகுதி இழந்திருக்கணும், அதற்கு தகுதிப்படுத்தி எதிர்கட்சி இருந்திருக்கணும். இங்கே ஆளுங்கட்சி தகுதி இழக்கலை அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக ஃபிட்டுமா இருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த பக்கம் எதிர்கட்சி தகுதியற்றதா இருக்கிற பார்க்குறோம். அப்போ நினைக்கிறாங்க இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பது முதல்ல முக்கியமாக இருக்கும். இவர்களுக்கு ஆட்சியை திரும்ப கொடுக்கணுங்கிறது ஒன்று, அதை விட முக்கியமாக இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதனால தான் இந்த அதிரி புதிரி வெற்றி 243 தொகுதியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். 203 தொகுதியில் ஒரு அலையன்ஸ். இது இது எப்படி மெஜாரிட்டி நீங்கள் சொல்வீங்க? சரிபாதி சீட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிபாதி சீட்டில் பிஜேபிக்கு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க மக்கள். அப்போ இது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இவர்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் ஓட்டு. இந்த இண்டி கூட்டணின்னு சொல்லக்கூடிய மகா கட்பந்தன் அந்த ஊரில் பேர் வச்சுருந்தாங்க. அவங்க அதாவது எல்லாரும் ஒன்று, அவங்களுக்கு எதிராக 10 கட்சி 15 கட்சி கூட்டணி, அவ்வளோ கட்சிகள் கூட்டணியில் இருந்தும் 30 சீட்டு 40 சீட்டில் அவங்க முடங்கியிருக்கிறாங்கன்னா மக்கள் வாண்ட் டு ஷோ எ கிளியர் பிளேஸ், உங்களுக்கு இங்கே தான் இடம் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் ஜாதியை காட்டியிருந்தார்கள், மதத்தை காட்டியிருந்தார்கள். நீங்கள் சாதாரண எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் கட்சி சார்புடைய அரசியல் விமர்சனத்தை போய் கேட்டீங்கன்னா கூட லாலு பிரசாத்துடைய ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியுடைய ஓட் பேங்க் என்னன்னா MY, மை ஓட்டு, முஸ்லீம்கள் யாதவ்கள். இந்த மை ஓட்டுங்கிறது முஸ்லீம்கள், இப்படி ஜாதியில் யாதவ், மதத்தில் முஸ்லீம்கள், இப்படி 2 குரூப்பை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், என் கையில் ஓட்டு இருக்கு, நான் அது கவலைப்பட வேண்டியதில்லைன்னு இப்படி கிளம்புனாங்கன்னா இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 203 சீட்டு கிடைச்ச அந்த மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் பீகார் என்டிஏ ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு புரியல? 243ல் 203 ஜெயிக்கிறேன்னு இங்கே ஜெயிச்சாங்க, அங்கே ஜெயிச்சாங்க, கொங்கு பெல்ட்டில் அவங்க ஸ்ட்ராங்கு, டெல்டா பெல்ட்டில் இவங்க ஸ்ட்ராங்குங்கிற கிடையாது. ஃபுல் பீகாரில் ஒரே கூட்டணி தான் ஸ்ட்ராங்குன்னு காட்டாங்க, அந்த ஸ்ட்ரென்த் காட்டு. அப்போ இஸ்லாமியருடைய வாக்கு இல்லாமல் இது நடந்திருக்காரு. அப்போ இஸ்லாமியர்களும் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கான்னு இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் ஒரு பாயிண்ட் வேற ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2024 தேர்தலில் பிஜேபி செஞ்சுட்டு வந்த பணிக்கு அவர்களுக்கு ஒரு 350-400 சீட்டு கொடுத்துருக்கணும். அவர் நரேந்திர மோடி சொன்னது போல அப்கி பார் 400 பார் அப்படிங்கிறத செஞ்சிருக்கணும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கில்ட்டில் மக்கள் ஓங்கி ஓங்கி குத்துனதுடைய விளைவுன்றாங்க. நீங்க 2024க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி வெற்றி. 2024 மக்களவை தேர்தலில் இவங்க தனிப்பெரும்பான்மை இழக்கிறாங்க. கூட்டணியா தே ஹேவ் த மெஜாரிட்டி. பட் தனிப்பெரும்பான்மை பிஜேபி 2014 வச்சிருந்துச்சு, 2019 வந்துருச்சு. அது 2024 தன்னுடைய தனிப்பெரும்பான்மை இழக்குது. அந்த கில்ட் மக்களுக்கு வந்துருச்சுன்னு ஒரு நண்பர் சொல்றார். என்னுடைய கருத்தில் அது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதனால தான் 24க்கு பிறகு நடந்த எல்லா மக்கள் சட்டமன்ற தேர்தலையும் அதிரி புதிரியா அவர் அவ்வளோ வேலை பார்க்குறாரு, நம்ம அவருக்கு ஓட்டு போடாமல் போயிட்டோமே அப்படிங்கிற கில்ட்டை மக்கள் விட. அதனால தான் இவ்வளோ கிளீன் ஸ்வீப். இப்போ காங்கிரஸோட நிலைமை அப்படிங்கிறது வீக் ஆகிட்டே வருது. ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் பீகார் எலெக்ஷனில் அது இன்னும் கூட வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்களுடைய இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்பொழுது டிஎம்கேக்கு என்ன மாதிரியான சாதகமாக இருக்கும்? அதாவது சீட் நெகோசியேஷன்ஸில் இந்த மாதிரியான டிஎம்கே ஏற்கனவே டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு வெளியில தெரியாத ஒரு பகை ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வேற எடுத்தது டிஎம்கே தான். ஆனால் வேற வழி இல்லை, இப்போ அவங்களை நம்பி அவங்க இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த ஒரு உள்ள ஒரு வேதனை இருக்கும்ல,
அவர் தான் இப்போ வந்து என்னுடைய வந்து மொத்தத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அதோடைய இதே மாதிரி தான் 2006 63 சீட் வாங்கிட்டு 5 சீட் ஜெயிச்சாங்க. அப்ப 63 நாயன்மார்களா சென்றாக 5 பஞ்சபாண்டர்களா வந்தார்கள்னு தலைவர் சொன்னார். அதை மாதிரி இவங்க போய் நிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது பூரா எதிராளுக்கான வேட், எதிராளுக்கான குஷி. காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்களோ அது வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு சீட்டு கொடுத்த மாதிரி, இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்த மாதிரி, டு பி ப்ரிசைஸ். அப்ப அவங்க கட்டாயமா கேரளால ஏற்கனவே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரில் இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸை மம்தா பானர்ஜி சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் ஓடிட்டு இருக்கு வண்டி. தமிழ்நாட்டில் திமுக இப்ப பயங்கரமா, ஏன்னா இந்தியாவில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்தியாவிலேயே காங்கிரஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான். அவர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பா போச்சு. நல்ல வேலை இவங்க பயங்கரமா நெகோசியேட் பண்ணி எனக்கு 30 கொடுப்பியா 40 கொடுப்பியாங்க. போன முறை கொடுத்ததை கொடுத்தாலே பெருந்தன்மை தான் திமுகவுடையது. இன்ஃபேக்ட் எந்தெந்த இடத்துல நிக்கணுங்கிற அந்த பிரெஃபரன்ஸ் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எப்பயுமே சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் இருக்கும். நம்பர்ஸ் தான் ப்ரையாரிட்டி. எந்தெந்த தொகுதிங்கிறது கடந்த முறை வென்ற தொகுதியை 99% கொடுத்துருவாங்க. நம்பர் குறைச்சாங்கன்னு அதுல 4 சீட்டு போகும். கடந்த முறை கொடுத்ததை வாங்க வச்சுட்டாலே ஒரு சாதனை தான். அதுவே பெருந்தன்மை தான் ஆக்சுவலா. ஏன்னா டிஎம்கே உடைய வெற்றிக்கு காங்கிரஸ் துணை நிற்கிறது, நோ டவுட். ஆனா டிஎம்கே இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி நடுரோட்ல இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வித்தவுட் காங்கிரஸ் டிஎம்கே மே நாட் வின். வித்தவுட் டிஎம்கே காங்கிரஸ் வில் நெவர் எக்ஸிஸ்ட். அந்த நிலைமை இருக்கு. அப்ப வந்து இவர்களுடைய சர்வைவலுக்கே அவங்க தேவை, அவங்களுடைய சக்சஸ்க்கு இவங்க தேவை. பட் காங்கிரஸ் சர்வைவலுக்கே டிஎம்கே தேவை. அப்ப யாருக்கு யார் தேவைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா 1951 அப்புறமா இந்த முறை ஓட்டு பதிவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 67%க்கு மேல இருக்கு. அதுலயும் குறிப்பா விமன் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமான டர்ன் அவுட் இருக்கு, 71%க்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு மேட்டரும் இருக்குதுல நம்ம வந்து என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் அப்படின்னு இவங்க பூரா பஞ்சாயத்து கூட்டினாங்க. இவங்க எல்லாம் வாக்காளர்களே தூக்கிட்டாங்க. எங்களுக்குள்ள இன்னைக்கு கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கிற அன்னைக்கு காலைல 8:30 மணிக்கு தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு மாணிக் தாக்கூர் அவர். காலைல 8:30 மணிக்கு ட்வீட் போடுறார். 65 லட்சம் வாக்காளர்கள் எல்லாருமே எங்களுக்கு ஓட்டு போடுறவங்க, அவங்க எல்லாம் தூக்குன பிறகு வேற என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, ரிசல்ட் டேல் அப்படின்னு போடுறாரு. காலைல 8:30 மணிக்கு தன்னுடைய, அதாவது போஸ்டல் ஓட்ஸை எண்ணி முடிச்ச உடனே. அப்ப இவ்வளவு கிளியரா அவரே வந்து ஒத்துக்கிறார். அப்புறம் தெளிவு என்ன, 65 லட்சம் பேர்ல 22 லட்சம் பேர் இறந்து போனவங்க, 35 லட்சம் பேர் மைக்ரேட் ஆனவங்க, 1 லட்சம் பேர் கதவு பூட்டியே கிடக்கு, 1 லட்சம் பேர் வந்து ஆள் என்னன்னு தெரியல. இப்படி வந்து 65 லட்சத்துக்கும் தெளிவா கணக்கு வச்சிருக்காங்க. இது பொய் அப்படின்னு வச்சிருந்தா ஒரு பேஜ். இந்த 65 லட்சங்கிற நம்பர் வந்து 10% ஆஃப் பீகாரோடைய எலக்ட்ரல் லிஸ்ட். 10% ஆளுக்கான 10 பேர்ல ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை. நம்ம இந்த ரூம்ல 10 பேர் இருக்கிறோம். அப்ப இதுல ஒருத்தருக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க 65 லட்சம் பேர் வந்து 65 லட்சம் பேர் வேண்டாம் 65,000 பேர் பீகார்ல கத்தி இருந்தாங்கன்னா இந்த மீடியா, இந்த எதிர்கட்சிகள் எவ்வளவு பெரிய கோஷம் எழுப்பியிருக்கும். டேய் ஓட்ட காணும்டா, ஓட்ட காணும். அப்படி ஒரு பிரச்சனை நடக்கல. அதோட பெரிய சர்ப்ரைஸ் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் வரலாறு காணாத டர்ன் அவுட், வரலாறு காணாத பெண்கள் வாக்கு. அது மட்டும் இல்ல, 2005க்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு ஒரு வன்முறை கூட நடக்காத ஒரு தேர்தல், ஒரு உயிரிழப்பு கூட இல்லாத தேர்தல், இன்னும் சொல்ல போனா முறைகேடு காரணமா ஒரு மறுதேர்தல் கூட நடக்காது. நீங்க பார்த்திருப்பீங்க சில பூத்துகள்ல சில இடங்கள்ல எல்லாம் மறுதேர்தல் நடத்துவாங்க. ஒண்ணுமே கிடையாது. யார் கட்சிகளே கோரிக்கை வைக்கல. இதே காங்கிரஸ் கட்சியோ இதே ஆர்ஜேடி கட்சியோ இதே மத்த கட்சியோ எங்க ஊர்ல முறைகேடு பண்ணிட்டாங்க, பிஜேபி ஆட்டை போட்டு போயிருச்சுங்க, மறுதேர்தல் நடத்துங்கன்னு சொல்லணும்ல, நடத்துறாங்க, நடத்தாம போறாங்க. கம்ப்ளைண்டே வரல. வன்முறை இல்லை, முறைகேடு இல்லை, மறுதேர்தல் இல்லை. 65 லட்சம் போயிட்டாங்கன்னு சொல்றது இது வந்து இவர்கள் இல்லாத ஒன்றை பொய்யை பிம்பமாக கட்டமைத்து உண்மையாக நிரூபிக்க பார்க்கிறார்கள். சிஏல தான் நடந்துச்சு, என்ஆர்சியில் அதான் நடந்துச்சு, டீலிமிட்டேஷன் அதான் நடந்துச்சு, ஓட் சோரின் அதான் நடந்துச்சு. மக்கள் முற்றிலுமாக நிராகரித்துட்டாங்கிறது தெரியும். இப்பவுமே வந்து ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர்னா கூட, சசி தரூர் அவர்கள் வந்து இந்த வெற்றியை பார்க்கும்போது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நோ டவுட். அதனால வந்து அவரை பாஜகவுடைய கைக்குலின்னு சொல்லிடுவாங்க. அதுல வந்து அவங்களே தள்ளி தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் எங்களுக்கெல்லாம் முன்னோடி மூத்த பத்திரிகையாளர், அவர் பாஜகவுடைய வெற்றி விரும்புறது இல்லை. ஆனா பாஜக பிரமாதமா பண்ணுது அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்ல விரும்பினார். அவரை பாஜக காரங்களே தள்ளி இப்ப அவர் கிட்டத்தட்ட பாஜக, அவர் ஆக்சுவலா வந்து பாஜக சித்தாந்தம் கம்ப்ளீட்டா அவர் வந்து இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர். அவர் பேசிக்கலாவே அவரை வந்து இவங்க முத்திர குத்தி அவர் வந்து இந்த குரூப் வந்து எவ்வளவு அழகா செயல்படுது அப்படின்னு சொல்லி அவர் he wanted to expose பிஜேபி. டே இவ்வளவு பிரமாதமா செயல்படுறாங்கடா, நீங்க அப்படி செயல்படலாம் தோத்துறீங்கடா அப்படின்னு அவரை வந்து நெருக்கி, அப்ப நீ பிஜேபி தான், அப்ப நீ பிஜேபி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவர் இப்ப அங்கேயே போய் நின்றார். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு பக்கம் ரொம்ப தெளிவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர்கள் எந்த விதமான அக்கறையும் இல்லாம வெறும் வந்து குண்டுச்சட்டில குதிரை ஓட்டி ஜெயிச்சிடலாங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க, எஸ்ஐஆர் இருக்கிறாங்க, ரைட்? அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அப்ப திரு சசி தரூர் போன்ற சிலர் வந்து அந்த உண்மையை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு முத்திரையை குத்தி அவங்க வேற கட்சி தாவ போறாங்க. நாளைக்கு தாவினாலும் தவிர்வாரு. ஆனால் அவர் பிஜேபிக்கு தாவறக்கா அதை சொல்லல. இவங்க பதில் விமர்சனம் வைக்கிறதுனால அவர் தாவினாலும் தவிரலாம். அவர் வந்து ஒரு உண்மையை சொல்றாரு. அதை நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. காமன் சொல்றாங்க என்னன்னா, காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தொடர் தோல்விகளை சந்திக்கிறது. இந்த முறை பார்த்தீங்கன்னா 4 சீட்டோ 3 சீட்டோ 60 சீட்ல போட்டிட்டு 4 சீட்ல வெயிட் பண்ணா ஸ்ட்ரைக்கிங் ரேட் 10% கூட கிடையாது. அப்ப இது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஹரியானால தோல்வி, மகாராஷ்டிரால தோல்வி, மத்திய பிரதேசத்தில் தோல்வி, எல்லா இடத்துல தோல்வின்னா அதுவும் தோல்வினா சாதாரண தோல்வி, அடினா பேரிடி, அவ்வளவு தோக்குறாங்க. இப்ப வந்து பிஜேபி கவர்மெண்ட் திரும்ப வந்துருச்சு, ஒரு 10 சீட் கம்மியா வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். மொத்தமே 10 சீட் தான் வாங்கியிருக்காங்கன்னு என்ன புரிஞ்சுக்கிறது? அதுவும் ஒரு தேர்தல் இல்லை, ஒவ்வொரு தேர்தலையும். அப்ப கட்டாயமா திரு சசி தரூர் சொன்னது போல இன்ட்ராஸ்பெக்டிவ் பண்ணணும். பண்ணா அவங்களுக்கு நல்லது, பண்ணாம விட்டாங்கன்னா பிஜேபி இன்னும் நல்லது. இன்னைக்கு காலைல நாங்கள் நிகழ்ச்சி சொல்லிட்டு இருந்தோம், இது விவேக் சாரோட ஜோக் மாதிரி, உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க யாரும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி வந்து ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் பிஜேபி யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு போய் பாட்டாங்கன்னா அவர்களுக்கு கெடுதல். 2020லயும் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு அவருடைய நிறைய கிரேஸ் இருந்தது மக்கள்கிட்ட. இன்ஃபேக்ட் 2025லயும் கூட சில விஷயங்கள் நம்ம படிக்க முடிஞ்சது. என்னன்னா, சிஎம் கேண்டிடேட்டா வந்து தேஜஸ்வி யாதவ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்லாம். இவ்வளோ இருந்தும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதாவது பாப்புலாரிட்டிங்கிறது வேற. நீங்க தமிழ்நாட்டில் சந்தன கடத்தல் வீரப்பணம் தெரியுமா அப்படின்னா எல்லாருமே தெரியுமாங்க. அப்போ வந்து 170 பேருக்கு சந்தன கடத்தல் வீரப்பணம் தெரிஞ்சிருக்கும். அப்போ மோஸ்ட் பாப்புலர் பர்சன்னா வந்து மோஸ்ட் வாண்டட் பர்சன் கிடையாது, மோஸ்ட் லைக்டு பர்சன் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அவரை தெரியுமான்னு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. அப்போ யாரு சிஎம் கேண்டிடேட்டா வருவார்னு அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு மக்கள் சொன்னது. அவர்கள் வாக்களிப்பேங்கிற கணக்கு கிடையாது. வாக்களிப்புங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். அவர்களுக்கு வந்து பழைய அனுபவங்கள் இருக்கிறது. இந்த காட்டாட்சின்னா ரியல் மீன்ல காட்டாட்சின்னா என்னன்னு தெரிஞ்சுது. அது இடையில ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்ததுனால சில பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம், ஒரு தலைமுறைக்கே தெரியாமல் போயிருக்கலாம். இடையில இந்த நிதிஷ்குமார் அவர்கள் செய்த புண்ணியத்துல அவர் திரும்ப இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அவங்க கூட கூட்டணி வச்சு திருப்பி அவரை தேஜஸ்வி யாதவ் வந்து துணை முதலமைச்சரை வச்சு ஒரு 3 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க. அதுல மக்களுக்கு திரும்ப அந்த ஞாபகம் வந்துருச்சு, எப்பா அந்த பக்கம் மட்டும் போகக்கூடாப்பான்னு ரொம்ப தெளிவா ஆணி அடிச்ச மாதிரி குத்தி விட்டு போயிட்டாங்க. அந்த பழைய ஸ்கேரி நினைவுகள், அந்த வந்து தூங்கா இரவுகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இரவுகள் வந்து அவங்க மனசுல வந்து ஒரு ஆழமா பதிஞ்சு இந்த பக்கமே போகக்கூடாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. இந்த உமன் ஓட் டர்னர்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த அளவுக்கு 71% அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா என்னெல்லாம் காரணங்களா இருக்கும்? அவங்களுடைய ரொம்ப இயல்புல பாருங்க, நான் வட மாநிலங்கள்ல பூராமே எல்லா மாநிலங்களுமே வந்து டாய்லெட் வீட்டில் இருக்காது. 4 சுவர் கட்டி வச்சுட்டு 2 பெட்ரூம் கட்டி வச்சுட்டு பேசாமல் படுத்துக்கிடுவாங்க. ஆம்பளைங்க ஒரு பக்கம் வந்து கிளம்பிடுவாங்க, லேடிஸ் ஒரு பக்கம். அது லேடிஸுங்களுக்கு வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து காலைல 6 மணிக்கு முன்னாடி கிளம்பிடணும், சாயந்தரம் பொழு சாயம்பு கிளம்பணும். பாலியல் வன்முறை கூட பல பிரச்சனை இந்த இடத்துல நடந்திருக்கு, அவ்வளவு கூட நடந்திருக்கு. அப்ப நம்ம ஃப்ரீயா வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாதுங்கிற ஒரு துயரம், இதை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பனும் தாயும் கணவனும் கூட சிந்திக்காத போது அத்தனையுமா இருந்து நரேந்திர மோடி சிந்திச்சார். வீடுகள்ல ஸ்வச் பாரத் திட்டத்து மேல முதல்ல வந்து நான் டாய்லெட் கட்டித்தரேன், நான் கட்டித்தரேன்னு கிளம்பினார். இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையில வந்து மேற்கோள் காட்டார். அப்ப அவருக்கு வந்து பெண்களை தன்னுடைய சகோதரிகளாக, தன்னுடைய தாய்களாக, தன்னுடைய பிள்ளைகளாக வந்து எவ்வளவு சிரமப்படுறாங்கிற சிந்தனை. பெண்கள் ஓட்டு அடைக்க விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எல்லாருக்குமே இலவசமான சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். அடுப்பு ஊதி 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 கறி அடுப்புல ஊடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் மரம் வந்து வெட்டி வந்து குச்சியெல்லாம் எடுத்து வந்து அடிக்க, திருப்பி காலையில சாயந்தரம் வரைக்கும் பூரா சமையல் பண்ண, அது ஊதி ஊதி பூரா புகையடிச்சு கார்பன் ஃபுல்லா உடம்புல அடிச்சு ஆளே கருத்து போய் கிடக்க, ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் சமையல்ங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து அடுப்பு, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஃப்ரீ. அப்போ அவங்களுக்கு லைஃப்ல வேற ஒரு டேஸ்ட்டை கம்ப்ளீட்டா காட்டினேன். முதல்ல வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் யூசேஜ் அதிகரிக்க 1 மாதத்துக்கு 2 சிலிண்டர் யூஸ் பண்ண வச்சுருவாங்க. அப்போ இந்த ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்து வைக்கிறார். ப்ளஸ் அவர்களை தொழில் முனைவோர்கள் ஆக்குவதற்காக லக்பதி தீதி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுடைய காசில் போட்டு, அவங்களுடைய கதான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாரு. பெண்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், கையில் காசு இருக்குங்கிறது எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் இஸ் எட்டர்னல் ஃப்ரீடம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கையில் காசு இல்லாமல் ஒரு பூ வாங்கணும், புடவை வாங்கணும், ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னா புருஷன் மூஞ்சி பார்த்துருக்கணுங்கிற நிலைமை தாண்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என் கையில் காசு இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம். அதை வந்து இந்த திட்டங்கள் கொண்டு வருது. பல திட்டங்களில் பெண்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணால் நான் ஃப்ரீ. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்துலேருந்து வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்கள் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாதுன்னாரு. அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை மிச்சம் பண்ணுறக்காக தன்னுடைய தங்கச்சி பேர்லையும் ஒய்ஃப் பேர்லையும் பண்ணுவான்ல, அப்போ அந்த மாதிரி அதில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்ல. இதை மாதிரி பெண்களை மையப்படுத்தி யோசிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக 10,000 ரூபா காசு, இது அத்தனையுமே பெண்களுடைய அக்கௌண்ட்ல. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஊர் அக்கௌண்ட்ல நம்ம ஆளுக்கு 10,000 ரூபா போட்டால் என்ன ஒன்று யோசிச்சு பாருங்க, 9,000 ரூபா சாயந்தரம் காணாம போயிடும். அப்போ வந்து பெண்கள் அக்கௌண்ட்ல போட்டால் அவன் அடி வாங்கும், வந்தம்மா அவன் உதைப்பான், காசை கொடுங்க, அடி வாங்கும், காசை நகட்டாது.
நல்ல வேலையா பேங்க் அக்கௌண்ட்ல வீட்டுக்குள்ள இருந்தா கூட எங்க இருந்தாலும் அஞ்சரை பெட்டியில அப்படின்னு திறந்துருவான், பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்ப இந்தமா நேரம் போகாம கிடைக்காது. அப்ப முழுக்க பெண்களை மையப்படுத்தி முத்தலாக், த்ரிபிள் தலாக் வந்து பெண்களுக்கான விஷயம். அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயம் சொன்னாங்க. ஆனா அதுல என்ன உண்மை, அந்த பெண்ணோ அந்த பெண்ணோட குடும்பத்தினரை தவிர வேற யாரும் கேஸ் போட முடியாது. நீங்களோ நானோ போய் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேஸ் போட முடியாது. அந்த பெண் தான் கேஸ் கொடுக்கணும், அல்லது அந்த பெண்ணோட ரத்த உறவுகள் தான் கேஸ் கொடுக்கணும். ட்ரிபிள் தலாக்னு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு எவ்வளவு பேர் வாழ்க்கை இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரிபிள் தலாக் சட்டம் வந்த பிறகு 3-4 நியூஸ் நான் போட்டிருக்கேன். அப்ப இப்பயும் 3-4 நியூஸ் வந்திருக்குன்னா எப்ப முன்னாடி எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. அப்ப அந்த பெண்களுக்கான சுதந்திரம், இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்கிறார். அப்ப பெண்களை மையப்படுத்தி சிந்திச்சு என்னுடைய தீதி என்னுடைய மதர் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த பார்வையில் இருக்க அந்த வாக்குகள் பூரா சிந்தாம சிதறாம கொத்தா விழுந்துருச்சு. இவ்வளோ வெற்றிக்கு அப்புறமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி சிஎம் பத்தி தான். யார் சிஎம்மா இருப்பாங்க? 99% நிதிஷ் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன அவருடைய தயவு மத்திய அரசுக்கு தேவைப்படுது, அது வந்து முக்கியமான பாயிண்ட். இந்த முறை 2 பேரும் சரிபாதி தொகுதியில போட்டிட்டாங்க. சரிபாதி தொகுதியில போட்டிட்டாலும் அண்ட் திரு நிதிஷ்குமாரோடைய காமன் புத்திக்கு கட்டாயம் தெரியும் பிஜேபி இல்லைன்னு இந்த வெற்றி அவருக்கு சாத்தியமே இல்லைன்னு. ஏன்னா பீகார் முழுக்க அவர்கள் செய்த பிரச்சாரம், செலவழித்த பணம், சூறாவளியாக பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஏதோ அவங்களுடைய தேர்தல் நிற்கிற மாதிரி ராஜ்நாத் சிங்ல இருந்து யோகி ஆதித்யநாத்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து அமித்ஷால இருந்து கேட்க வேண்டியது எல்லாரும் வந்து முற்றுகையிட்டு வந்து அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப அதை எல்லாத்துடைய பலன் அனுபவிச்சவர் நிதிஷ்குமார். அதனால அவரா விரும்பி விலகிற வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சரா இருப்பாரு. 2 துணை முதலமைச்சர்கள் பிஜேபியில இருந்து இருப்பாங்க நான் நினைக்கிறேன். 2 டெபுட்டி சிஎம்ஸ் ஃப்ரம் பிஜேபி, 1 சிஎம் நிதிஷ்குமார். அவரா எனக்கு போதும்னு சொல்ற வரைக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த 2026 அடுத்தடுத்து நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் அடுத்தடுத்து நிறைய மாநிலங்கள்ல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. 5 மாநில எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால், கேரளா எல்லாமே வரப்போகுது இல்லையா? இப்போ இந்த பீகாரினுடைய வெற்றி அப்படிங்கிறது எந்த அளவுக்கான ஒரு எனர்ஜி பூஸ்டரா பிஜேபிக்கு மற்ற மாநிலங்கள்ல இது இருக்கு? இன்னைக்கு கண்கூடாவே பார்க்க முடியுது. பீகாருக்கு பக்கத்து மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல ஏற்கனவே பிஜேபி ஆட்சி கன்சிக்யூட்டிவா தொடர்ந்துகிட்டு இருக்கு, ஹேட்ரிக் அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹேமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தவர், பலந்துன்னு கொட்டப்பட்டு வராங்க. அவர் வந்து இப்ப நார்த் ஈஸ்டுக்கு பூராத்துக்குமான பிஜேபியோடைய தலைவராக அங்க நிற்கிறார். அவருக்கு வந்து அங்க ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் பிளே பண்ணி திரும்ப அவர் வென்றாருன்னா அவருடைய ரோல் நேஷனல் பாலிடிக்ஸ்ல பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கு. ஏடிஎம்கேவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ரொம்ப உற்சாகத்தோட கொடுத்திருக்காரு. மக்கள் வந்து கிளியர் மேண்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமா தயங்கிக்கிட்டே இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேல இருந்து சில பேர் கூட கோயம்புத்தூர்ல இருந்து பட்னா போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறதே அதான் சொல்ல வரேன். நம்ம வந்து பெரும் தயக்கம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. இப்ப நல்ல வேலைப்பா சரியான டிசிஷன் எடுத்தோன்னு நினைச்சிருப்பார். இதே அக்ரெசிவ்னஸோட பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர் அத்தனை பேர் இங்க தமிழ்நாட்டில் ஃபுல் போக்கஸா உட்காந்து, நான் ஏற்கனவே ஃபன்னா சொன்ன போல அண்ணா நகர்ல ஒரு வீடு பிடிச்சி உட்காந்து அமித்ஷா உட்காந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபுல் போக்கஸா இறங்கும் போது அது ஏடிஎம்கேக்கு தான் கெயின் கொடுக்க போகுது. அப்ப பிஜேபியோட பிரச்சாரம், பிஜேபி நம்பர் 1 கட்சியா தமிழ்நாட்டில் 2026 வரப்போறது இல்லை. அப்ப பிஜேபி இப்ப போடுகிற விதை, உழைக்கிற உழைப்பு, அது திரு எடப்பாடி பழனிசாமி கிடைக்க போகுது. எப்படி திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு அங்க கிடைச்சதோ அதனால அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். அது எல்லா கேரளால, வெஸ்ட் பெங்கால்ல இப்ப எதிர்கட்சியா இருக்குது. அங்க நோ கம்யூனிஸ்ட், நோ காங்கிரஸ். இட் இஸ் திரிணாமுல் வெர்சஸ் பிஜேபி. அங்க உள்ள பிஜேபிக்கு சுயேந்து அதிகாரின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தவர் தான் அங்க இருக்கிறார். இப்ப பிஜேபியில அவர் வந்து நல்ல வலுவான கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காரு திரிணாமுலுக்கு. இப்ப வந்து அவருக்கு பயங்கரமான பூஸ்டப். இதே மே மாசம் ஏப்ரல் மாசம் தான் நம்ம கூட சேர்ந்து அவங்களுக்கு தேர்தல் நடத்தி போறார். பயங்கர உற்சாகமா சந்திக்க போறார். வித்தவுட் இனி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. கட்டாயமா இந்தியா முழுக்க இருக்க பிஜேபிக்கு அது ஒரு பெரிய உற்சாகம்.